20 மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்தவரைக்கும் உறுதியாகியிருக்கு. பரவலாக மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழையும் இன்றைக்கும், நாளைக்கும் பதிவாகும். நெறைய மாவட்டத்துல மழை வராம போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில இடங்கள்ல மழை பதிவாயிருக்கு, சில இடங்கள்ல மழை பெய்யாம போயிருக்கு. மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு இன்றும், நாளையும் பரவலாக மிதமான மழையும், ஓரிடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம். 20 மாவட்டங்கள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள் இருந்தாலும், குறிப்பிட்ட 20 மாவட்டங்கள் மட்டும் லேசான மற்றும் மிதமான மழையும், ஓரிரு இடங்கள்ல கனமழையாக இருக்கும். இனி வருகிற நாட்கள், வருகிற நேரங்கள்ல மிக கனமழை, அதி கனமழை, அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது. நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்தோம், தாழ்வு மண்டலம் எல்லாம் வலு இழந்து போச்சு. வெறும் மேகக்கூட்டங்கள் மட்டுமே, மேகங்கள் உருவாகி தமிழகத்தை நோக்கி வருகிறது நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ நமக்கு தாழ்வு மண்டலம் வலுவிழந்ததன் காரணமாக நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம், வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகியிருக்கு. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், டெல்டா மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு சொல்லியிருந்தோம். அதே போலவே நல்ல ஒரு தீவிர கனமழையானது பதிவாகியிருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல 7 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இன்னும் மழை முடியல. இன்றைக்கும் நாளைக்கும் மீண்டும் அந்த மழை வாய்ப்பானது தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. டெல்டா மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி வட தமிழக கடலோரங்களாகட்டும், பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் நாளையும் பரவலான மழை பொழிவுகள் தீவிரமடையும். நீங்க ஒன்று பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைகள் கொடுக்கப்பட்டு வருது. வருகிற நாட்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் லிங்க் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. 70%லேருந்து 90% வரைக்குமே உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்குறோம். அதுலேயும் நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். இன்றைய தினத்திலும் நமக்கு கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களில் நமக்கு பரவலான மழை வாய்ப்புகள் தீவிரமடைய போகுது. அதனால தொடர் மழை பொழிவு, தொடர் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழையினுடைய தீவிரமானது அதிகரிக்கக்கூடும். ஆகவே ஒரு சில இடங்கள்ல நமக்கு மழை பொழிவும், ஒரு சில இடங்கள்ல பரவலாக கனமழை நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஆகவே தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அப்போ சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல கனமழையானது தீவிரமாக இருக்கக்கூடும். சில இடங்கள்ல மிதமான மழையாகவும், சில இடங்கள்ல கனமழையாகவும் கொட்டி தீர்க்கும். மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இன்னும் நமக்கு மழை குறையலங்க. ஏன்னா சில நேரங்கள்ல மழை வராததை பார்த்துட்டு அவ்வளவுதான் போல, மழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கும் நாளைக்கும் மழை உறுதியாக உண்டு. பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில நேரங்களில் நீங்கள் மிதமான மழை வந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இங்கே வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா கடலூர் போன்ற மாவட்டங்கள், ஏன்னா தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கிட்ட நெருங்கும் பொழுது வலு குறைந்ததன் காரணமாக நிறைய இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்காம போயிடுச்சு. ஆனா தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டையில நல்ல மழை பொழிவு, நிறைய இடங்கள் 5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் வரைக்குமே கூட நமக்கு மழையானது பதிவாகியிருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல அறிவித்தபடி நமக்கு முதற்கட்டமா நமக்கு டெல்டா தான் நம்ம அதிகமா நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் மிக முக்கியமாக அறிவித்த பகுதிகளை நமக்கு மழை பதிவாகிருச்சு. குறிப்பா மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மிக முக்கியமான பகுதிகள், டெல்டால இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளை நமக்கு மழை பொழிவானது பதிவாகி விட்டது. அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பகுதியாக மழையினுடைய தீவிரம் கணிசமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல தென் மாவட்டத்திலும் பரவலான மழை பொழிவு இருக்கு. ஏன்னா நமக்கு மதுரை மாவட்டங்கள் இன்னும் மழை பெய்யாம இருக்கு. திண்டுக்கல் மாவட்டங்கள், விருதுநகர்ல மழை சரிவர பெய்யலன்னு சொல்லியிருந்தீங்க. இன்று நாளை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும். மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், குறிப்பா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி எப்படி நமக்கு மழை கிடைச்சதோ அதே மாதிரி நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகளில்,
அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர், திருவாரூர் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் இங்க நமக்கு எப்படி நமக்கு மழை பொழிவுகள் பரவலாக தீவிரம் அடைஞ்சுதோ அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மிதமானதிலிருந்து கனமழையும் பதிவாகும். நாளை வரைக்கும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கு சரிவர மழை இல்லாத இடங்கள்ல நாளைய தினங்கள்ல மழை எதிர்பார்க்கப்படுது. அப்போ பெரும்பாலும் அநேக இடங்கள்ல நீங்க மிதமான மழையானது தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரத்துல ஒரு சில இடத்துல மிதமான மழை கிடைச்சிருக்கு. சில இடத்துல மழை பெய்யாம வானம் மேகமூட்டமாக இருந்திருக்கு. ஆனா காற்றுடைய வேகம் ரொம்ப தீவிரமாக அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பலத்த சூறை காற்று கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இருந்தது. நாளைய தினங்கள் வரைக்கும் நமக்கு இந்த காற்றுடைய வேகம் பொறுத்தவரை கணிசமாக தொடர்ந்து காணப்படும். அதன் பிறகு 14, 15 தேதிக்கு பிறகு நமக்கு நல்ல பகல் நேரங்களில் வெயில் வர ஆரம்பித்திடும். இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் சற்று வானம் மேகமூட்டமாக இருக்கிறது போல பார்க்க முடியும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகுதியாக மட்டும் மிதமான மழை உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், அதை தொடர்ந்து உள் மாவட்டங்களில் மழை ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி, ஏன்னா தென் மாவட்டங்களை தொடர்ந்து உள் மாவட்டங்களான சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி இது போன்ற மாவட்டங்களில் பரவலாக லேசான மழை, மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். விட்டு விட்டு பகுதியாக நமக்கு மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு பதிவாகக்கூடும். நமக்கு உள் மாவட்டத்திலையும் சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு நமக்கு பதிவாகும். உள் மாவட்டங்கள்ல சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மற்றும் லேசான மழையாக எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு பாருங்க மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நம்ம கடந்த 10ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களாக நமக்கு மழை பதிவாகிட்டே இருக்கு. இனி வருகிற நாட்களிலும் இன்னும் மழை சரிவர இல்லாத இடங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதை தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்று இந்த 4 மாவட்டங்களிலும் சில சமயங்களில் மிதமான மழை வரைக்கும் உண்டு. ஏன்னா நிறைய பேர் சில மழை பற்றின தகவல் கேட்டிருந்தீங்க. திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக அவலூர்பேட்டை, ஜமுனா மருத்தூர், இந்த சுற்றுவட்டார பகுதிகள், வந்தவாசி, சேத்பட்டு, போலூர், ஆரணி போன்ற பகுதிகளில் மழை எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. சில சமயங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை உண்டு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் ஆங்காங்கே நமக்கு மழையினுடைய தீவிரம் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சில நேரங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாமே ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான். நாள் முழுவதும் கனமழை எங்கேயுமே கிடையாதுங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாள் முழுவதும் கனமழைங்கிறது இன்றைக்கும் நாளைக்குமே கிடையாது. ஒரு சில மணி நேரங்கள், அதாவது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ளதான் நமக்கு இந்த மழை வாய்ப்பானது எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே விட்டு விட்டு நமக்கு கனமழையினுடைய தீவிரம் கடந்த 2-3 நாட்களாக இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக மிதமான மழையும் தமிழகத்தில் தொடர வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.